ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாருக்குள்ள ஒரு பெரிய வருது. நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் என்ன அழிஞ்சா போயிட்டேன்? சும்மா நீங்க பரிசுத்தமா பரிசுத்தமா பரிசுத்தம் 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 எல்லாம் கூவி கூவி சொல்லிட்டே இருக்கிறீங்க. என்னத்தான் பெரிய பரிசுத்தம்? நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அவ்வளவு தப்பு பண்றேன், ஆனா நான் நல்லா தான் இருக்கிறேங்கிற ஒரு தெனாபிட்ல இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனா வசனம் சொல்லுது, கிருபை பெருகுகிறது. பாவம் பெருகுகிற இடத்துல கர்த்தருடைய கிருபையும் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. அதாவது அழகா வசனத்துல வாசிக்கிறோம், கிருபை பெருகுதுன்னு சொல்லி நீங்க பாவத்துல நிலைத்து நிற்கலாமா? கூடாது அப்படின்றார். ஆண்டவர் மன்னிக்கிறார். நம்ம தப்பு செய்யறோம். ஏன் இன்னைக்கு தப்பு செய்ய வழியாம இருக்கிறார்னா, அந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பரிந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். என் பையன் என் பொண்ணு இன்னைக்கு திருந்திடுவாங்க, இன்னைக்கு மனம் மாறிடுவாங்க, அவங்கள தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எனக்காக பரிந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கொடுக்கிற கிருபையினாலதான் இவ்வளவு தப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்ம இன்னும் மரித்து போகாம அதுக்குரிய தண்டனை அனுபவிக்காம ஜீவனோடு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் மன்னிக்கிறாரு, ஏசப்பா மன்னிக்கிறாரு, அவர் நம்ம தண்டிக்கல அப்படிங்கிறதுக்காக துணிகரமா தொடர்ந்து பாவத்துல நிலை நிற்க கூடாது. அது தப்புன்னு ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அந்த தப்பிலிருந்து வெளியே வருவதற்குரிய முயற்சி எடுக்க வேண்டும். அதான் ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுது, என்னை நோக்கி வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். எப்ப நமக்கு அந்த உணர்வு வருதோ அந்த நேரத்துல உடனடியா இயேசுவின் பாதத்துல போய் சரணடையணும். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் கிருபை நம்ம இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யவும் பலனுள்ளதா இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, நம்ம இவ்வளவு தப்பு செஞ்சு தண்டிக்கப்படலைன்னா காரணம் அவருடைய கிருபை. அந்த கிருபையை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நாள் அந்த கிருபை நிலைக்காது. அவர் வருகை சமீபமா இருக்கிறது. ஆகவே அந்த கிருபையை பயன்படுத்தி மனம் திரும்புவோம், கர்த்தருக்காக வாழுவோம். God bless you.